அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நற்பண்புகள் அதோடைய முக்கியத்துவம் இதை பற்றின ஹதீஸ்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நற்பண்புகளின் முதன்மையான இரையச்சம் பற்றின ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸ் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒருவர் தன் தீய செயல்கள் குறித்து வருந்தியவராக தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க, நான் மரணிச்சதுக்கப்புறம் என்னோட உடலை புதைக்காதீங்க, அதை எரித்து அந்த சாம்பலை புயல் காற்று வீசும் அந்த நாளில் கடலில் போட்டுருங்க. அப்படி செஞ்சுட்டா அல்லாஹ் தாலா அவரை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டான், எந்த தண்டனையும் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த செயலை செய்ய சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் மரணித்த பிறகு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அவருடைய சாம்பலை கடலில் போட்டுடுறாங்க. அல்லாஹ் தாலா அந்த சாம்பலையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மனிதர்கிட்ட கேட்குறான், நீங்கள் இந்த செயலை செய்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் செஞ்ச தீய செயல் காரணமாக நீ எனக்கு தண்டனை கொடுத்துருவியோ அப்படிங்கிற உன்னுடைய பயத்தால் தான் நான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறாரு. அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கிறான், ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவனுக்கு இலகுவான வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவன் நினைத்திராத வகையில் அவனுக்கு உணவளிப்பான். இந்த வசனம் 65வது அத்தியாயத்தில் 23வது வசனமாக இருக்குது. இன்னும் இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லாக சொல்லுங்கள். இந்த வசனம் 33வது அத்தியாயத்தில் 70வது வசனமாக இருக்குது. அந்த மனிதர் வாழ்ந்த நாட்களெல்லாம் தீமையை தான் செஞ்சுருக்காரு. இன்னும் மரணித்ததுக்கப்புறம் புதைப்பதற்கு பதிலாக எரியூட்டும் மிகப்பெரிய தீமையும் அவர் செஞ்சுருக்காரு. ஆனாலும் அல்லாஹ் தாலா அந்த மனிதரை மன்னித்து அவர்களுக்கு சுவனத்தை கொடுத்துருக்கான். எதனால்? இந்த அனைத்து செயல்களையும் அல்லாஹ் தாலா மன்னிப்பதற்கு ஒரே காரணமாக இருந்த அந்த இரையச்சம் தான். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தில் இருக்க அனைவரும் அந்த இரையச்சத்தோடு வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஹதீஸை நமக்கு சொல்லிக்